அல்லேலூயா. தெரியா? திருப்பி படிங்க, நீங்க படிங்க, திருப்பி அந்த வசனத்தை படிங்க, படிங்க. ஒன்று யாராவது தமிழ் படிங்க. ஆமாம், அல்லேலூயா. அதனால் அன்பானவர்களே, நல்ல சாட்சி, நீங்கள் கிறிஸ்துவை பின்பற்றுங்கள். அதுபோல உங்களை சார்ந்தவர்கள் கிறிஸ்துவை பின்பற்றும்படி உதவி செய்யுங்கள். ஏவாள் என்ன பண்ணா? ஏவாள் நான் பிசாசை பின்பற்றுவது போல ஆதாமிய பிசாசை பின்பற்றும்படி செய்துவிட்டாள். ஆதாமியும் பிசாசை பின்பற்றும்படி செய்துவிட்டால் பார்க்குறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதனால் அன்பானவர்களே, நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல நீங்களும் என்னை பின்பற்றுங்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அந்த மாதிரி நீ சொல்லணும். அப்போ முதல்ல நீ கிறிஸ்துவை பின்பற்றணும். பவுல் சொல்ல, இனி நான் அல்ல, இயேசுவே எனக்குள் பிழைத்திருக்கிறான்றா. அந்த இயேசுவை தேவனுக்கு தனக்கு ஆதாமிலிருந்து முழு உலகத்துக்கு கொடுத்தாதான் நீ இயேசுவை ஃபாலோ பண்ணுற. ஒரு ஆளை பகைச்சா கூட நீ பிசாசு தான் ஃபாலோ பண்ணுற. ஒரு ஆள் மூலம் பிசாசு ஆகிட்டு நீ. அப்போ இயேசுவை ஏற்றுக்கொண்டால் எவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார். இயேசு அன்பை வெளிப்படுத்து. அந்த அன்பு ஜீவனை பரிபூர்ண ஜீவனை கொடுக்குது. அப்போ அதுதான் கிறிஸ்துவை பின்பற்றுறது. 1 Corinthians 11th chapter. Incite me just as I also imitate Christ அப்படி போடப்பட்டது. அப்போது இயேசுவை ஃபாலோ பண்ணுறான் பவுல். கட்சியில் அவன் போய் சொன்னான், நீ என்ன ஃபாலோ பண்ணு, நான் உன்னை கிறிஸ்துவ நேராக தான் நடத்துவேன், பிசாசு நேரம் நடத்த மாட்டேன். உன்னை நான் ஒரு நல்ல வேலை செய்கிறேன். உனக்கு உன் தாய் செய்யாது, உன் தகப்பன் செய்யாது, நான் செய்கிறேன். என் தாய் என்னை பாவத்தில், நான் துர்குணத்தில். அப்போது ஒரு தாய், அம்மா கண்ணே மணியேன்னு சாப்பாடு கொடுக்குறா, துணி கொடுக்குறா, ஊட்டுறா, வளர்க்குறா, எல்லாம் செய்கிறா. இயேசு இல்லாத ஒரு தாய் என்ன செய்வா? ஆதாம் வழியாக பிறந்திருக்கிறா. நன்மை தீமைக்கு நேராக தான் நடத்துவாள், தெரிந்தோ தெரியாமலையோ. ஆனால் இயேசு ஏற்றுக்கொண்ட ஒரு தாய் பவுலை போல தலை மேலே கை வச்சு, பிள்ளை மேலே கை வச்சு, இயேசு ஜீவன் தேவனுக்கு ஆதாமுக்கு முழு உலகு கொடுத்தா. கிறிஸ்துக்கு நேராக, அந்த ஆவியானுக்கு நேராக, பரலோகத்துக்கு நேராக உன்னை நடத்துகிறான். இயேசுவே இல்லாத தாய் என்ன பண்ணுவா? பாலூட்டி, சீராட்டி, வளர்த்து எல்லாம் பண்ணி ஆதாம் வழியாக பிறந்த ஒரு தாய் நன்மை தீமைக்கு நேராக நடத்தி வாழ்க்கையெல்லாம் பிசாசுகிட்ட கொடுத்து வாழ்க்கையெல்லாம் போராடி அந்த கானான் சிறிய மகன் என்ன பண்ணான்? கானானி சிறியின் மகள் பிசாசால் கொடிய வேதனைப்படுறான். பாவத்தில் பெற்றுட்டா பிள்ளைய, பிசாசு பிச்சிச்சு. கட்சியில் இயேசுகிட்ட வரா. இயேசு தன் ஜீவனையே கொடுத்து தேவன் தனக்கு ஆதாம் அசுத்த பசு அன்றைக்கே ஈலிங் ஆகிட்டாவான். அப்போ அந்த தாய் என்ன பண்ணியிருப்பா? இயேசுக்குள்ளே இருந்திருப்பா. கையத்தட்ட அல்லேலூயா. அப்போ நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுவர்களாக இருங்கள். அதான் இன்னைக்கு தியானம். இன்னைக்கு தியானம் தான், வாய்நாளெல்லாம் அதுதான் தியானம். அப்போது கிறிஸ்துவை பின்பற்றுங்கள். கிறிஸ்து யார்? நானே வழியும் சத்தியமா அந்த ஜீவல்ல தேவ நீதிட்டு உயிர்த்தல். இயேசு கிறிஸ்துக்குள் ஆமன்ற வாக்கு தத்துவம். பரலோகமே இருக்குது, ஆதாமுக்குள்ள பிசாச பின்பு பாதாளங்குது. பிசாசு கண்டிப்பாக பாவங்குது, சாபங்குது, மரணங்குது, தரித்துங்குது, வியாதிக்குது, முடிவு பாதாளமே இருக்குது. திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்று நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் இயேசு சொன்னார். அந்த இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவ மார்க்கத்துக்கு நேராக அந்த ஜீவனில் தேவ நீதிட்டு உழித்தது இருக்குது. வெற்றி தான் இருக்குது, ஆசீர்வாதம் தான் இருக்குது, ஐஸ்வர்யம் தான், எல்லாமே நல்ல நல்ல காரியங்கள். பிசாசிட்ட எல்லாமே கெட்டது. பாவத்திலிருந்து மரணம் வரைக்கும் எது எடுத்தாலும் கெட்டது தான். கண்கள் நிச்சயம், மாம்சம், ஜீவனத்துக்கு சுய நீதி, அநீதி எல்லாம் கெட்டது தான். ஒன்று கூட நல்ல பேட் தான், பேட் திங்ஸ் தான் இருக்குது. இயேசுகிட்ட எல்லாமே நல்லது. பாவம் மன்னிப்பில் தொடர்ந்து உயிர்த்தது வரைக்கும் ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம் எல்லாமே இருக்குது. அப்போது நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்களும் என்னை பின்பற்றுவர்களாய் இருங்கள். சகோதரரே, நீங்கள் எல்லாவற்றிலும் என்னை நினைத்து கொண்டு நான் உங்களுக்கு ஒப்புவித்தபடி நீங்கள் கட்டளைகளை கை கொண்டு வருகிற நிமித்தம் உங்களை புகழுகிறேன். அதனால்
இப்படி ஒரு வாழ்க்கையை வாழுங்கள். உங்கள் வீட்டில் போய் சொல்லுங்கள், நான் கிறிஸ்துவை பின்பற்றேன். கிறிஸ்து சாதாரணமான ஆள் கிடையாது. வானத்துடன் சகல அதிகாரம் படைத்தவர், எல்லையற்ற அன்பு, எல்லையற்ற கிருபை, எல்லையற்ற பரிசு, இயேசு கிறிஸ்துவில் ஆமட்ட வாக்குத்தத்தம், வீடு மன தோப்பு தோறு. கிறிஸ்துனா எதுவும் பண்ண பரிதேசம் நடிக்காது. ஏசுனா சகலமும் இது. ஜோயை சேவன், பாலு தேனு நாலாம் விசாலம், மகிமை கனம் புகழ்ச்சி வெற்றி ஜெய சகலம் இது. வீடு மன தோப்பு தோறு சகலமும் இது கிறிஸ்துக்குள்ள. ஆபிரகாம் பலிபீடத்தை கட்டி ஒரு பழுதுட்ட ஆட்டுக்குட்டியை தேவன் தனக்கு உலகத்துக்கு வெளிப்படுத்தினான். பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேல் ஜனங்கள் ஆபிரகாம் ஈசாக் யாக்கோபுன்றான் பாரு. எங்கள் பிதா ஆபிரகாம்ன்றான். ஆபிரகாம் தேவனை பின்பற்றினான். இஸ்ரவேல் ஜனங்கள் ஆபிரகாமை ஃபாலோ பண்ணுறாங்க பழைய ஏற்பாட்டில். புதிய ஏற்பாட்டில் பவுல் சொல்கிறாரு, நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை ஃபாலோ பண்ணுன்றான். புதிய ஏற்பாடு ஆபிரகாம் மாதிரி சொல்கிறான் பாருங்க விசுவாசிகளுக்கு, கொரிந்திய விசுவாசிகளுக்கு. நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள். அந்த பவுல் சொல்கிறான், நான் உன்னை கிறிஸ்துக்கு நேராக தான் நடத்துவேன். நன்மத்தேம ராஜ்யத்துக்கு நேரம் நடத்தும். நன்மப்பி ஏவாலோ நன்மத்தேம அறியத்தக்க கடி கொடுத்து உன்னை பாபமாக்கி சாபமாக்கி உன்னை தருத்தமாக பாதாளத்துக்கு நேராக நடத்த மாட்டேன்னு சொல்கிறான் பவுல். இனி நானே இல்லை, இயேசு தான் எனக்குள்ளே இருக்கிறாரு. அப்படின்னா என்னதோ, இனி பிசாசே இல்லைப்பா எனக்குள்ள, இயேசு தான் இருக்கார். அந்த இயேசு தேவடி பரலோக ராஜ்யமாக இருக்கிறாரு. அதை பிதாகுமார் பசுத்தாய் கொடுக்குறேன். ஆதம் வந்து முழு உலகம் கொடுக்குற ஒரு ஆள் பாய் கூடாம பசுத்தாய் கொடுத்து பசுத்தாய் தேவதூர்கள்லாம் வராங்க. ஷெயிட்டு பவுலாக மாறிட்டாரு. பாவிகளும் பிரதான பாவின்னு சொல்கிறான் அந்த பவுல். சவுல் பவுலாக மாறுறான். நீ ஆதாமுக்குள்ள கிறிஸ்துக்குள்ளே மாறணும். அப்போது நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்களும் என்னை பின்பற்றுகளாயிருங்கள். ஏன் சொல்கிறார்? நான் கிறிஸ்து. புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாட்டில் எல்லாரும் கிறிஸ்துவை மாற்றுறாரு. அதுக்கு என்ன பண்ண, நீ கிறிஸ்து ஜீவரத்தை குத்தா தான் மாற்ற முடியும். அதை கொடுக்குற தாராளமா கையை தட்டு அல்லேலூயா. ஏவால பிசாசா மாற்றணும். என்ன பண்ணணும்? நன்மத்தையும் அறியத்தக்க கனியை புஷிக்க வைக்கணும். அவன் பறித்தால் புஷித்தான் நல்லா சொட்ட அந்த கனியை. நன்மை தீமை, தீமைன்னா அழிவான காரியங்கள், துன்மார்க்க செயல்கள், நல்லது கெட்டது, அதை புஷிக்க வைக்கிறான் பாரு பிசாசு. புஷிக்க வச்சு அதை தேவனுக்கு உலகத்துக்கு வந்து பிசாசு ஆகிட்டான். இன்னைக்கு சொல்லி பிசாசா தாங்கிறான். பாவத்தையும் மனதையும் உலகம் ஃபுல்லாக காட்டுறான். நன்மை தீமை, கண்டு சுயநீதி அநீதி எல்லாமே இருக்குது. அப்போ இயேசு மத்திய மார்க்க பொழுதும் ஆடைய நல்ல மேய்ப்பு ஜனங்களுக்காக அந்த ஜீவரத்தம், அந்த ஜீவ விருட்சத்துக்கு நீ அதை புஷித்து தேவனுக்கு தனக்கு உலகத்தை தான் நீ கிறிஸ்துக்குள்ளே வந்துட்ட. பாவட்டு மன ஓடிச்சு, நீ தேவனுடைய பிள்ளையாக மாறிட்ட. அதனால் கிறிஸ்துவுக்குள்ளே வாங்க. அப்புறம் நீங்கள் போய் சொல்லுங்கள். யாரை பார்த்தாலும் நீங்கள் ஒரு வேளை வெளிப்படையாக நீங்கள் அவங்களுக்கு ஜபம் உள்ளவே கூட ஜபம் பண்ணுங்க. அவன் மனுஷன் தேவத்தை பண்ணி சொல்லுங்க. அசுத்தாய் பசுத்தாய் இறங்கிடலாம். நீங்கள் உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறீர்கள். அல்லேலூயா. இந்த லேகோன் பிசாசு உடம்பெல்லாம் பிசாசு. நன்மை தேவை அம்மா வயிற்றில் பாவத்தில் பார்த்துட்டான். பிசாஸ் மேலே பிசாஸ் ட்ரெஸ் எல்லாம் கைட்டு போயிடுச்சு. வீட்டுக்குள்ளே இருக்க முடியல. கல்லறையில் வந்து பிணங்கள் மத்தியில் வந்து உட்காந்துட்டான். ஏசு கொஞ்ச நேரத்தில் அவனை தன்னை போல மாத்திராரு பாருங்க. நல்ல மேய்ப்பன் லேகோன் பிசாசு ஜீவ குத்தாரா இல்லையா அவனுக்கு? தேவனுக்கு ஆதாவது முழு உலகம் எல்லாம் பிசாசு ஓடி போயிடுச்சு. பசுத்தாய் வந்துச்சு. கட்சியில் அவன் தக்க பொருள் போய் கத்த தலைக்கு இறங்கி கிறிஸ்துவை குறித்து பிரசங்கம் பண்ணுறான். ஊரே 10 பட்டணமே ரசிக்கப்பட்டு போடுவது. அவங்க பிரசங்கத்துக்கு கேட்டு ஆச்சரியப்பட்டாங்கன்னு சொல்லப்படுது. அதனால் இயேசு எங்கே போனாலும் யாரை பார்த்தாலும் ஒரு மனுஷனை பார்த்தாருன்னா ஆதாம் கூட பிறந்திருக்கலாம், படிச்சிருக்கலாம், ஏழை பணக்க அரசியல் தலைவனா, சினிமா காலம் 10 டிகிரி கூட படிச்சிருக்கலாம், 10 PhD படிச்சிருக்கலாம், டாக்டர் கலைஞர் சயின்டிஸ்டாக கூட இருக்கலாம். எல்லாம் அம்மா வயிற்றில் தான் பிறந்திருக்கிறான். நம்ம சபை என்ன சபை? இன்டர்நேஷனல் சபை. 7 கண்டத்துக்கு போகலாம். நீங்கள் எந்த நாட்டுக்கு போகலாம், எந்த தேசம் காங்கோ காட்டுக்கு கூட போகலாம். எல்லாம் அம்மா வயிற்றில் தான் பிறந்திருப்பான். நன்மை தேவையில் தான் இருப்பான். படிப்புக்கலாம், பணம் இருக்கலாம், காசு இருக்கலாம், பங்கலாம் எல்லாம் இருக்கலாம். ஆனால் நன்மை தேவை பாவத்து மனத்தை ஓடிக்கிறான். பாதாள தர நீ ஏசு ஜீவ சரீரம் தேவனுக்கு ஆதாவது முழு இவ்வளோ செய்து அசுத்தாயோட பசுத்தா வேற நீ உலகத்துக்கே ஒளியாக இருக்கலாம். அதை தான் பவுல் செஞ்சுதான். கொரிந்தியரு, தெசலோனிக்கர், கலாத்தியரு எங்கே போனாலும் இனி நான் அல்ல, இயேசு எனக்குள் பிறந்து. இயேசுல வெத்தி இயேசு சாப்பிட்ட வாக்கு தந்ததாகுது. பிசாசில் வெத்து பிசாசு கிடையாது. அதில் சாப பாவம் மரணத்தை பாதாளமே இருக்குது. அதை போய் தேவனுக்கு உலகத்தை காட்டினா ஆதாமின் சிந்தை மரணம், கிறிஸ்து சிந்தையோ ஜீவனும் சமாதானமும் மகிமையும் கனவும் ஆசுவாத ஐஸ்வர்யமாகுது. அப்போது நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுவதாக இருங்கள். படிக்க சந்தோஷமாகுது. அல்லேலூயா. சீக்கிரமா 2 பேர் வாங்கடா. இப்போ டெமோ போட்டால் உங்களுக்கு நல்லா விளங்க. சீக்கிரம் அந்த பக்கம் வா.
இவன் 2 பேர் இருக்கிறான்னு வச்சுக்கா. இதில் அவன் வந்து ஆதாம்குள்ளே பிறந்தவன். ஆதாம் யார்? பாவம் செய்யிட்டான், கொண்டாட்டி வந்த நன்மை தீமை கனி. அவன் வந்து உங்ககிட்ட சொல்கிறான், டேய் நான் நன்மை தீமையில் பிறந்துட்டேன், பிசாசு பிள்ளை ஆகிட்டேன், நான் பிசாசு பின்பற்றுகிறது போல என்ன ஃபாலோ பண்ணுன்னா எத்தனை பேர் ஃபாலோ பண்ணுங்க அவனை? யாரோ கை தூங்க. அவன் ஆதாம்குள்ளே பிறந்த நன்மை தீமை அறியத்துக்கு என் தாய் என்னை பாவத்துக்கு கருத்து வச்சுட்டா, நான் சொல்லலாம் ஏற்றுக்க மாட்டேன், ஜீவத்து கடிக்கு போக மாட்டேன், நான் பாவத்தின் சம்பளம் மனத்திலே இருப்பேன், நான் விசுவாசை ஆதாம் வழியாக பின்பற்றுக்கல, என்னை யாராவது பின்பற்றுங்களா? யாராவது கை தூக்கிங்களா? நல்ல சொத்து புத்தி தூக்க மாட்டான். இவன் பாவத்தில் தான் பிறந்தான். இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெற்று ஜீவ வச்சு கண்ணில் வந்துட்டான். ஜீவ சரஜீவ தேவனுக்கு தனக்கு ஆதாமுக்கு முழு உலக அசுத்தாய் தூக்கி பரலோக ராஜ்யம் சகல ஆசீர்வாதம் மாறுறான். இப்போ இவன் சொல்றான், நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிற போல நீங்கள் என்னை பின்பற்றுங்க. இவனை யார் எப்போ ஃபாலோ பண்ணீங்க? கையெழுத்து டல்லையா? அதுதான் சொல்றான். அப்போ பவுல் சொல்றான், நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்று சொல்லி பவுல் உலகத்தையே வெளியாயிட்டான். ஒரு நெருப்பு உலகம் ஃபுல்லாக பரவி போச்சு. அதனால கிறிஸ்துக்குள்ள வாங்க. அது ஒரு பெரிய கம்ப சூசனம் கிடையாது. அவர் ஜீவ விருட்சத்துக்கணி. அந்த ஜீவனில் தேவ நீதி தூக்கில் பரலோகராஜ் வானதூர் சகல அதிகாரம் இருக்குது. கிறிஸ்து வேண்டாம்னு சொன்னா ஏதே தோட்டில் ஏவாள் ஜீவ விருட்சத்துக்கணியே எனக்கு வேணாப்பா, நான் பிசாசுக்கிட்டே போகிறேன்ப்பா, நன்மை தீமை கனி தான் சாப்பிடுவா. நன்மை தீமை அதில் சுயநீ பாவம் அதை போய் தேவனுக்கு காட்டுவான், உலகத்துக்கு காட்டுவான். திருடவும் கொல்லவும் அழிக்கு வருகிறான் என்று வேறுக்கோ, நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படும் வந்து ஜீவனை குத்துக்கிறார். ஜீவன்னா தேவநீர் இயேசு சாமண்டவாங்க ஜோயே ஜீவன். அப்போ இயேசு ஒரு ஜீவனை ஜீவனை தேவனுக்கு ஆதாரம் முழு உலக பாவண்டு மரத்தில் நீங்கள் தேவனை பிள்ளையா மாத்தினார். அப்போ நானே திராட்சை செடி, நீங்கள் கொண்டு ஒருவன் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். ஆசீர்வாத கனி, ஐஸ்வர்ய கனி, சமாதான கனி, சந்தோஷ கனி. நான் பிசாசு, நீங்களும் பிசாசாயிருங்கள். நிலைத்து நில பிசாச பாவம் சாபம் மரணம் ஓயாது ஒன்று. ஆமாம், திருமண வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, எதிர்கால வாழ்க்கை ஓடலாம், உழைக்கலாம், சம்பாதிக்கலாம், என்னமும் செய்யலாம். ஆனால் பிசாசுக்கு உன் மீது உரிமை இருக்குது. எந்த நேரத்தில் ஆபத்து, எந்த நேரத்தில் விபத்து, மரணம் எந்த நேரத்தில் வரும் தெரியாது, எந்த நேரத்தில் பிரச்சனை வரும் தெரியாது. ஏன்னா ஆதாம் கூட பிறந்திருக்கிறான். நீ கிறிஸ்துவ தேவன் தனக்கு ஆதாம் வந்து முழு உலகம் கொண்டா சகல காத்து ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்கலாம். தேவதூர் பசுத்தாய் கண்டிப்பாக வருவாங்க, ஜீவ மார்க்கத்துக்குள்ள வரணும். பவுல் சொல்றான், கர்த்தரை நான் எக்காலத்தில் அவர் துதி எப்போதும் துதி தோத்திரம் 6000 ஜபம். அந்த துதி பொருள் ஜப பொருள் இயேசு ஜீவன் பரிமை உம்முடைய சேர்த்தோம். தேவனுக்கு ஆதாம் வந்து முடிவுகளுக்கு தான் அவன் வர விருத்தி ஆடு மேய்க்கிற நிலையிலே இல்லை, ராஜாவாயிட்டான். ராஜாத்தி 120 நாடுகளுக்கு ராஜாத்தி. யோசேப்பு வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போட்டு அந்த இயேசு நாடே வழியும் சத்து ஜீவனமாக இருக்கிறார். ஆனால் தான் 1 கொரிந்தியர் 11 நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்களும் என்னை பின்பற்றுங்களாயிருங்கள். என்னை கிறிஸ்துவை பின்பற்றுவது நன்மை தேவ சுயி பேர் விசுவாசி ஊழிக்காரு, எங்கே பார்த்தாலும் கசப்பு, ஊர் செல்ல நாடு அரசு அந்த ஊழிக்காரு, இப்படியே பேசிப்பார் ஊழிக்காரு. அவர் அசுத்தாவியாக தான் இருப்பார். அதனால் இயேசு ஏற்றுக்கொண்டா பாவத்துக்கு மறித்து தேவ நீதிக்கு ஞானஸ்தானம் எடுத்து கிறிஸ்துக்குள் மறுபடியும் பிறந்தவன். அந்த கிறிஸ்துவ தேவன் தனக்கு ஆதாம் வந்து முழு உலகம் கொடுக்கும். அசுத்தாய் போய்த்தான் ஆகணும், பசுத்தாய் வந்துத்தான் ஆகணும். நன்மை தேவ கனி பிசாசு வருவான், உரிமையாக வருவான், திருடுவான், கொள்ளுவான், அழிப்பான், முடிவு பாதாளம். கிறிஸ்து தேவ நீதி சுவித்த தேவன் தனக்கு பசுத்தாய் கண்டிப்பாக வருவான். தேவதூர் வந்து பாவத்து வந்து வெளியில் உட்காரு, உன்னை ஆஸ்வதிப்பாரு, நீ உலகத்துக்கு ஒளியாக இருப்பாய். ஜெபம் பண்ணுவோம். அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 11 மறக்காத. நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல எங்கள் அப்பா அம்மாவெல்லாம் நான் கிறிஸ்துக்குள்ளே கொண்டு வருவேன். எங்கள் அப்பா அம்மா ஆதாம் வழியாக பிறந்துட்டாங்க. நன்மை தீமையில பிசாசு மாட்டு ஒரே போராட்டம், பிசாசு போராட்டம், வியாதி தத்திரமாக்குறாங்க. ஏசு எனக்குள்ளே இருக்கிறார். ஜீவசர ஜீவரத்தை எங்கள் அம்மா பேர் சொல்லி, ராணி அம்மா பேர் சொல்லி, ராமப்பா பேர் சொல்லி, என் தம்பி டேவிட் பேர், எங்கள் அக்கா தங்கச்சி லட்சுமி சார்ஜு எல்லாம் ஆதாம்குள்ளே பிறந்தவங்க தான். ஊர் ஃபுல்லாக ஆதாம்குள்ளே பிறந்தவங்க. நன்மை தீமை உலகமே குட்டி பாதாளமாகுது. ரோமர் 3:23 படி எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமைகளாக இலவச கிறிஸ்துவை மீட்பை கொண்டு நீதிமான் ஆயிடலாம். கையத்தட்டு. அல்லேலூயா. அதனால் நம்ம செய்தியை கேட்குற எல்லாரும் பாக்கியவான்கள். நம்ம செய்தி சோழியை ஜீவன் ஜீவ மார்க்கத்தை கற்றுக்கொள்ளுங்கள். 1 கொரிந்தியர் 1:11 நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுள்ளாயிருங்கள்னு பவுல் சொல்றார். அப்போ கிறிஸ்து அவர் விலையேற் பெற்ற வானத்தில் சகல இயேசு சாமண்ட வாக்குத்தத்தலாகுது. ஆதாமுக்குள்ள ஆதியாமுது வெளியே எல்லா கேடுபாடுக்குது.
எல்லா கட்ட காரியங்களுக்கு முடிவு பாதாளம். கிறிஸ்து தேவநீதி உயிர்த்தல் எல்லா ஆசீர்வாதம் முடிவு நித்திய பரலோக ராஜ்யம். பரிசுத்த பிதாவே, இந்த அருமையான காலை வேலையில் எங்களோடு கூட பேச ஒவ்வொரு வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசு ஏற்றுக்கொண்ட ஒரு தகப்பன், இயேசு ஏற்றுக்கொண்ட ஒரு தாய், அது தேவநீதி உயிர்த்தலுமான தாய். அதை தேவன் தனக்கு உலகத்துக்கு எந்த பிள்ளையை காப்பாற்றலாம். பிள்ளை தூரத்தில் இருந்தாலும் ஏசு தேவன் தனக்கு அசுத்தாய் பசுத்தாய் இறங்கி பாதுகாத்தலாம். ஏசு இல்லாத தாய் என்ன பண்ணுவான்? பிள்ளையை வெளியே அமிச்சிட்டு வெளியூருக்கு வேலைக்கு அமிச்சிட்டு, என் பிள்ளை ரொம்ப அழகாக இருக்குது, என்ன தப்பு செய்ய இல்லாத நினைப்பெல்லாம் நேற்று பிள்ளையை தாயை கெத்துருவா. நீ பயந்த காரியம் உனக்கு நடக்கும். நீ விசுவாசித்தது கிறிஸ்துவ தேவன் தனக்கு ஆதாம் முழு அசுத்தாய் பசுத்தாய் இருக்க தேவதூரெல்லாம் படிவிடை செய்ய உங்கள் பிள்ளைகளை காப்பாற்றலாம், குடும்பத்தை காப்பாற்றலாம். பிசாசு உங்கள் ஏரியா பக்கம் வராதபடி இயேசு ஜீவன் பரிவு ஜீவன் இயேசு சாமட வாக்குத்தத்தங்களை பிதாகுமார் பசு ஆதாம் முழு விளக்கு கொடுக்கும்போது அசுத்தாய் துரத்தி பசுத்தாய்க்கு தேவதூரெல்லாம் படிவிடை செய்து கிறிஸ்டியன்ஸுக்குள்ளே நிலைத்திருக்கும்படி செய்யலாம். சோதரம் இயேசு ஜீவன் பரிவு ஜீவன் தேவநீதி உயிர்த்தல் பாவ மன்னிப்பு ரட்சிப்பு ஆசீர்வாதம் ஐஸ்வர்யம் சமாதானம் சந்தோஷம் உயிர்த்தெழுதல் ஜீவனம் தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழுவதும் பாவத்திலிருந்து மரணத்திலிருந்து சாபத்திலிருந்து பாதாளத்தில் விடுதலையாக்கி நீ உலகத்து ஒளி பூமிக்கு பாயிருக்கலாம். பரிசுத்த பிதாவே, இந்த அறிவான காலை வேலையில் 1 Corinthians 1:11 பவுல் சொன்னபடி நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்களும் என்னை பின்பற்றுவதாக இருங்கள் என்று சொல்லத்தக்கதாக நாங்கள் கிறிஸ்துவை வாழ்நாளெல்லாம் பின்பற்ற வேண்டும். அந்த கிறிஸ்து நானே வழியும் சத்தியும் ஜீவனமாக இருக்கிறார். என் பிதா ஜீவனுடையவராக இருப்பது போல குமாரன் ஜீவனுடையவராக இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். ஆவியான ஜீவன், அந்த ஜீவனை நீங்கள் ஜீவன தேவடைய ஆலைவார் இயேசு ஜீவ வார்த்தை ஜீவ ஜீவரத்தம் ஜீவார்த்தை ஜீவலட்ச ஜீவ கிட்னி ஜீவ உலகம் ஜீவவானம் ஜீவபூமி ஜீவ ஐஸ்வர்யம் எல்லாம் தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழுவதுக்கு வாழ்நாளாம் நாங்கள் வெளிப்படுத்திய பவுலை போல கிறிஸ்துவை தேவன் தனக்கு ஆதாம் முழு அசுத்தாய் பசுத்தாய் உலகத்துக்குள் பூமி குப்பா இருக்க இந்த செய்தியை கேட்குற ஓரே பயன்படுத்தபடி ஜெபிக்க தாவே. பயப்படாத, கலங்காத, திகையாத. ஏசு ரத்தம் சகல பாவத்தைக்கு சுத்திக்கிறோம். பாவிகளும் பிரதான பாவியாக இருந்த பவுல் சவுலா மாதிரி சைட்டு போல உலகத்தையே ஒளி பூமிக்கே உப்பாய் மாறினது போல ராஜாத்தை ஆபிரகாம் ஈசாக் யாக்கோபு படியேற்பாடின தாவீது பேதுரு எல்லாம் இயேசுக்கிட்ட வந்து இயேசு ஜீவன் பரிவு ஜீவனை தேவன் தனக்கு ஆதாம் முழுவதுக்கு கொடுத்து உலகத்து ஒளி பூமிக்கு சமுதாயத்துக்கு ஆசீர்வாதமாக இருந்தாங்க, உலகத்துக்கு ஆசீர்வாதமாக இருந்தாங்க. அப்படியா இந்த செய்தி கேட்குற ஒரு பயன்படுத்தும்படி ஜெபிக்கிறதாவே ஒரு மாபெரும் எழுப்பில் கொண்டு வரும்படி ஜெபிக்கிறோம். எந்த பாவமாக இருந்தாலும் சரி, சின்ன பாவமோ பெரிய பாவம் மோசமான எந்த பாவத்தையும் மன்னிப்பார். அது இயேசு ஜீவ ரத்தத்தை தேவனுக்கு தனக்கு ஆதாம் கொடுக்குற வரைக்கும் கொடுக்கும்போது தான் ஒரு ஆளுக்கு பகை கசம் ஒரு ஆள் பிசாசு வந்துடுவான். கடிந்து கொள்ளலாம், புத்தி சொல்லலாம், எச்சரிக்கை ரொம்ப விலகிடும். ஆனால் இயேசு ஜீவன் பரிவு தேவன் தனக்கு ஆதாம் முழு கிறிஸ்துவை நிலைத்திருக்கேன். அசுத்தாயோட பசுத்தாவிர தேவதூரெல்லாம் படிவிட செய்ய பரலோக ராஜ்யத்தை பூமியில் பரலோகம் பெற்றுக்கொள்ள இந்த செய்தி கேட்க ஒரு பயன்படுத்தபடி ஜெபிக்கிறோம். எங்கு சுற்றி பிசாசின் யார் வெளியில் ஊழித்து செய்ய இந்த செய்தியை கேட்குற ஒரு பயன்படுத்தபடி ஜெபிக்கிறோம். மாபெரிய இப்படி கொண்டு வரும்படி ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்கள் செய்யும் இயேசு நாமத்தில் எல்லா ஜபலியும் இருக்கிற ஜீவனில் நல்ல பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் பூமியிலே பரிசுத்தநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் சகல உபகாரம் வருவாதே. லேலியா கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் துளசிராமன் தாமஸ். பரிபூர்ண ஜீவன் சபை சோழவரம் பகுதியில் எங்கள் சபை நடக்குது. ஒவ்வொரு நாட்டையும் ஆன்லைன் மூலமாக செய்து ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராம் தாமஸ் சர்ச், யூடியூப்பில் போய்ட்டு ஏஎல்சி வெள்ளூர் சர்ச் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இது நிறுத்தி நிச்சயமாக நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். கடைசி நாள் ஏப்பில் பங்கு பண்ணி என்னுடைய எல்லா செய்தியிலும் கேளுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் மாபெரிய ஏப்பில் கொண்டு வருவார். ஒரு சேனல் எஃப்டிசி வெள்ளூர் ஒரு சேனலுக்கு, இன்னொரு சேனல் துளசிராம் தாமஸ் ஒரு சேனலுக்கு. இந்த சேனலெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களுக்கு மாபெரிய ஏப்பில் கொண்டு இன்னும் ஏராளமான செய்திகள் கேளுங்கள். 100 ஜீவ மார்க்கத்தை கேளுங்கள். கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்கள் செய்வார். கர்த்தர்களாக இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்கள். உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணி 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், யூடியூப், வாட்ஸ்அப் ஷேர் பண்ணுங்கள். இந்த செய்தியில் கர்த்தர்களோடு பேசுகிறார். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்த விரும்பினார், கர்த்தரை கனம் பண்ண விரும்பினார். நீங்கள் காணிக்கை செலுத்த கூகுள் பேல என்னுடைய மொபைல் நம்பர் 7339586648. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசிரியர் போகிறாங்க. ஆமென். செய்தி 7/1/2025 வேலூர் பகுதியிலே கொடுக்கப்பட்டது.